ஆசீர். ஆண்டின் பொதுக்காலம் 12ஆம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை. அக்காலத்தில் இயேசு தன் சீடர்களை நோக்கி, உடலை மட்டும் கொல்லுபவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஏனெனில் வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை, அறியப்படாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை. நான் உங்களுக்கு இருளில் சொல்வதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள், காதோடு காதாய் கேட்பதை வீட்டின் மேல் தளத்திலிருந்து அறிவியுங்கள். ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். இறை பாதுகாப்பை நிறைவாக பெற்றிருக்கும் கிறிஸ்துவில் எனதருமை அருளாசீர் ஊடக நண்பர்களே, தன் எதிரிகளை பற்றி நினைத்து நினைத்து பயந்து வாழ்ந்த அரசன் ஒருவன் இருந்தான். எந்த வேளையிலும் அவர்கள் தன்னை தாக்கக்கூடும் என்று அஞ்சினான். எனவே தன்னை பாதுகாத்து கொள்ள தன்னுடைய எதிரிகள் எளிதில் உள்ளே வர முடியாதவாறு ஒரு அரண்மனையை கட்டினான். ஒரே ஒரு நுழைவாயில் கொண்ட அரண்மனை அது. பல நுழைவாயில்கள் இருந்தால் எதிரிகள் எப்படியும் உள்ளே வந்து அவனை தாக்கக்கூடும் என்கின்ற ஒரு பயம். அரண்மனையை கட்டி முடித்துவிட்டு தனக்கு விசுவாசமான சில படை வீரர்களை அந்த அரண்மனைக்கு பாதுகாப்பாக நிறுத்தினான். ஒருமுறை ஞானத்தில் சிறந்து விளங்கிய அவருடைய நண்பர் ஒருவர் அவரை பார்க்க வந்தார். இருவரும் அரண்மனையை பற்றி பேசி கொண்டிருந்த பொழுது அரசரின் நண்பர், இந்த ஒரு நுழைவாயிலின் வழியாக கூட உங்கள் எதிரிகள் உங்களை வந்து தாக்கலாம் என்ற பயம் உங்களுக்கு இல்லையா என்று கேட்டார். அந்த பயம் எனக்கு இருந்து கொண்டுதான் இருக்கின்றது, ஆனால் வேறு வழி இல்லையே என்றாராம் அரசர். அப்படியென்றால் இந்த ஒரு வழியை கூட நீங்கள் மூடிவிடலாமே என்றாராம் அவருடைய நண்பர். அதிர்ச்சி அடைந்த அரசர், என்ன சொல்லுகின்றாய்? அந்த ஒரு வழியையும் அடைத்துவிட்டால் என் அரண்மனை கல்லறைக்கு சமமாக மாறிவிடுமே என்று சொல்ல, இப்பொழுது மட்டும் உங்கள் அரண்மனை எப்படி இருக்கின்றதாம் என்று ஆதங்கத்தோடு கேட்டாராம் அவருடைய நண்பர். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வாழ்வில் பயங்கள், பதற்றங்கள், அச்சங்கள் அதிகமாக நம்மை சுற்றி பாதுகாப்பு கவசங்களை ஒவ்வொரு நாளும் அதிகரித்து கொண்டே இருக்கின்றோம். பணம், பதவி, வசதி, சொத்து, சுகம், பொருளாதாரம், பட்டம், புகழ், பாராட்டு போன்றவை இப்படிப்பட்ட பாதுகாப்பு கவசங்களுக்கு சில உதாரணங்கள் மட்டுமே. இப்படிப்பட்ட இந்த பாதுகாப்பு கவசங்களின் உதவியால் நம் வாழ்வில் உள்ள பயங்களை நாம் போக்கி மகிழ்ச்சியாக வாழ்ந்து விடலாம் என்று நாம் நினைக்கின்றோம். ஆனால் பிரச்சனை என்னவென்றால், பாதுகாப்பு கவசங்களே ஒரு கட்டத்தில் வாழ்வின் எல்லைகளாக மாறி நம்முடைய தனிப்பட்ட சுதந்திரத்தை நம்மிடமிருந்து பறித்து விடுகின்றன என்பதுதான் உண்மை. பயம் வாழ்வில் இருந்தால் பாதுகாப்பு இல்லையே என்று வேதனைப்படுகிறோம். பாதுகாப்பு வாழ்வில் இருந்தால் சுதந்திரம் போய்விடுகிறதே என்று ஆதங்கப்படுகிறோம். இத்தகைய சூழலில்தான் சரியான முறையில் எப்படி நாம் பயத்தை எதிர்கொள்ள முடியும் என்பதற்கான 2 வழிமுறைகளை ஆண்டவராகிய இயேசு இன்றைய நற்செய்தியின் வழியாக நமக்கு கற்றுத்தருகின்றார். முதல் வழி, பயம் என்பது நம்முடைய உடலோடும் நாம் வைத்திருக்கும் உடைமைகளோடும் தொடர்புடையது. நமது உடலுக்கு பாதிப்பு ஏதாவது வந்துவிடுமோ என்ற எண்ணமும், நமது உடைமைகளை நாம் இழக்க நேரிடுமோ என்ற சிந்தனையும் தான் நம்முடைய பயத்திற்கு அடிப்படை காரணமாக இருக்கின்றது. எந்த ஒரு மனிதன் தன்னுடைய உடலுக்கும் தன்னுடைய உடைமைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிக்கின்றானோ அந்த மனிதர் பயத்தின் பிடியிலிருந்து எப்பொழுதும் தப்பிக்கவே முடியாது. கோபப்படுதல், பழிவாங்குதல், பேராசை போன்ற தீமைகளை கொஞ்சம் கூர்ந்து உற்று நோக்கணும் என்றால் நமக்கு ஒரு உண்மை புரியும். அதாவது மற்றவர்களை அழித்தாவது நம்மை நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணங்கள் இவை. மேலும் இவை அனைத்தும் நம்மை பாதுகாத்து கொள்ள நாம் மேற்கொள்ளும் முயற்சிகளை அன்றி வேறொன்றும் இல்லை.
எல்லா மனிதரும் பாவம் செய்ததால் சாவு அவர்களை கவ்விக்கொண்டது என்று 2ஆம் வாசகத்திலே புனித பவுலடிகளார் கூறுவது இங்கு சிந்திக்கத்தக்கது. பயம் பாவத்திற்கும், பாவம் சாவிற்கும் காரணமாகின்றது. இதை சரி செய்வதற்கான ஒரே வழி நாம் நம்முடைய உடலுக்கும் உடைமைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பதை நிறுத்துவதுதான் அன்றி வேறெதுவும் இல்லை. உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம் என்னும் இயேசுனுடைய இந்த வார்த்தைகள் இன்றைய நற்செய்தியில் இருமுறை காணப்படுகின்றன. இந்த உடல் என்பது வாழ்க்கையின் ஒரு பகுதி மட்டும்தான். இந்த உடல் ஒட்டுமொத்த வாழ்க்கை அல்ல என்கின்ற சிந்தனை எப்பொழுது நமக்கு வருகின்றதோ அப்பொழுது இந்த உடலின் பாதுகாப்பையும் தாண்டி சிந்திக்கின்ற ஒரு மனப்பக்குவம் நம்மிலே வந்துவிடும். அப்பொழுது பயமும் தானே நம்மிலிருந்து மறைந்துவிடும். பயத்தை விட்டுவிடுவதற்கான 2வது வழி இறைவனில் நமது பாதுகாப்பை தேடுவது. பயத்தை எதிர்கொள்வதற்கு மனிதனால் உருவாக்கப்பட்ட பாதுகாப்பு கவசங்களை தேடும் பொழுது அவை நமக்கு எல்லைகளாக மாறி நம்முடைய சுதந்திரத்தை பறித்து விடுகின்றன. இதற்கு மாறாக இறைவனையே நம்முடைய பாதுகாப்பு கவசமாக நாம் தேர்ந்து கொள்ளும் பொழுது அந்த ஆபத்துக்கு, அந்த சிந்தனைக்கு இடமே இல்லை. இன்றைய முதல் வாசகத்தில் எரேமியா இறைவாக்கினர் தன்னுடைய எதிரிகள் தன்னை பழித்தீர்த்து கொள்வதற்காகவும் தன்னுடைய நண்பர்கள் தன்னுடைய வீழ்ச்சிக்காகவும் காத்திருக்கின்றார்கள் என்று சொல்லுகின்றார். அதோடு ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரைப் போல என்னோடு இருக்கின்றார், எனவே நான் இவர்களுக்கு அஞ்ச மாட்டேன் என்றும் கூறுகின்றார். கடவுளின் உடனிருப்பும் அவருடைய அரவணைப்பும் தன்னோடு இருக்கும் வரை தான் எதை கண்டும் அஞ்சப்போவதில்லை என்னும் உறுதியான ஒரு மனநிலை இறைவாக்கினர் எரேமியாவிடம் இருப்பதை நாம் காண்கின்றோம். அதே ஒரு மனநிலை நாமும் உருவாக்கி கொள்ள முயற்சி செய்வோம். அஞ்ச வேண்டாம், இதோ நான் இருக்கின்றேன் என்று தைரியம் சொல்லி எங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி கொண்டு வருகின்ற எங்களுடைய அன்பு தெய்வமே, வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும், விழுந்தாலும், துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் நீர் எங்களை தாங்குவதற்காக இருக்கின்றீர் என்கின்ற ஒரு உறுதியான மனநிலையை உருவாக்கி கொள்வதற்கு தேவையான அருளையும் ஆற்றலையும் எங்களுக்கு தாரும். எரேமியா இறைவாக்கினர் தான் விழுந்தாலும் தன்னை தாங்குவதற்கு நீர் இருக்கின்றீர் என்கின்ற ஒரு விசுவாசத்தை, நம்பிக்கையை கொண்டு வாழ்ந்தார். அதே நம்பிக்கையை, விசுவாசத்தை எங்களுக்கும் கொடுத்து எங்களை ஆசீர்வதியும். அன்பு தெய்வமே, இதோ இந்த நாளை உமக்கு ஒப்பு கொடுத்து மகிழ்கின்ற சிங்கப்பூரில் வசிக்கின்ற திரு ஜோசப், திருமதி ஜூலி, கெவின், ஷெரின் என்னும் இந்த குடும்பத்தாருக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ இந்த நாள் வரை ஏராளமான ஆசீர்வாதங்களை இந்த குடும்பத்திலே பொழிந்து இவர்களை சிறப்பாக நீர் வழிநடத்தி இருக்கின்றீர். நல்ல உடலுள்ள சுகத்தை இவர்களுக்கு தந்திருக்கின்றீர். இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கின்ற விதமாக 2 மகன்களையும் கொடுத்து வழிநடத்தி கொண்டிருக்கின்றீர். அன்பு ஆண்டவரே, இந்த குடும்பத்தில் இவர்கள் முன்வைத்து ஜெபித்த ஒவ்வொரு வேண்டுதலையும் மன்றாட்டையும் கேட்டு இவர்களை ஆசீர்வதித்திருக்கின்றீர். இப்படிப்பட்ட மாபெரும் வரங்களுக்காக இதோ இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த குடும்பத்தை உமது பாதுகாப்பிலும் பராமரிப்பிலும் வைத்து வழிநடத்திட நாங்கள் ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். அன்பு ஆண்டவரே, இந்த குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காக, முன்னேற்றத்திற்காக இதோ வெகு தூரம் சென்று உழைத்து கொண்டிருக்கின்ற இவர்களுக்கு முழுமையான பாதுகாப்பையும் பராமரிப்பையும் தந்திரலும். அங்கு பணி செய்கின்ற இடங்களிலே வருகின்ற எல்லா ஆபத்துக்கள், விபத்துக்கள் இருந்து இவர்களுக்கு பாதுகாப்பை, பராமரிப்பை நீரே அரணாக, கோட்டையாக இருந்து உமது தூதர்களுக்கு கட்டளையிட்டு இவர்களை சிறப்பாக வழிநடத்த நாங்கள் மன்றாடுகிறோம். அன்பு ஆண்டவரே, இதோ இந்த குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்தின் அடையாளமாக நீர் இந்த குடும்பத்தில் பிறக்க செய்திருக்கின்ற கெவின், ஷெரின் என்னும் இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவருடைய எதிர்காலத்தை ஆசீர்வதியும். அவர்கள் தற்பொழுது படித்து கொண்டிருக்கின்ற படிப்பையும் அவர்கள் முன்னெடுக்கின்ற ஒவ்வொரு செயல்பாடையும் ஆசீர்வதித்து அவர்கள்
அதிலே அவர்களுக்கு வெற்றியை தாரும் ஆண்டவரே. இவருடைய எதிர்காலத்திற்காக இந்த பெற்றோர்கள் எடுக்கின்ற எல்லா திட்டங்களிலும், தீர்மானங்களிலும், முயற்சிகளிலும் வெற்றியை தாரும். இந்த பிள்ளைகளுக்கு நல்ல நினைவாற்றலை தாரும், நல்ல ஞானத்தையும் அறிவையும் தாரும், இறை பயத்தையும் முழுமையாக தாரும். ஆண்டவராகிய இயேசு நீர் உம்முடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடந்தது போல இந்த பிள்ளைகளும் தங்களுடைய பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து சிறந்த ஒரு எதிர்காலத்தை பெற்றுக்கொள்வார்களாக. அன்பு ஆண்டவரே, இந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் மேற்கொள்ளும் எல்லா பயணங்களையும் நீர் ஆசீர்வதியும். அந்த பயணங்களிலே அவர்களுக்கு நீர் பாதுகாப்பையும் பராமரிப்பையும் தந்தருளும். எந்தவித ஆபத்தோ விபத்தோ எந்த தீய சக்தியினுடைய பொல்லாத பார்வைகளோ இவர்கள் மீது படாமல் நீரே இவர்களுக்கு பாதுகாப்பையும் பராமரிப்பையும் முழுமையாக தந்து வழி நடத்துவீராக. எல்லாம் வல்ல இறைவன் இந்த குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.